நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் முக்கியமான 2 விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயமாக லடாக்கில் பற்றி எரியும் போராட்டம். அதாவது எந்த விஷயம் இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படின்னு நேபாளை பார்த்து நம்ம நினைச்சோமோ, இந்தோனேஷியாவை பார்த்து நம்ம நினைச்சோமோ, அதே ஒரு விஷயம் லடாக்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஊடகங்கள்ல அது எந்த அளவுக்கு வெளிவருது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து மௌனம் காக்கிறது மத்திய அரசு. இது குறித்து விரிவாக பேச இருக்கும். ஏன் இந்த போராட்டம், என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் பேச இருக்கும். அடுத்த விஷயமாக தமிழக அரசு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது ஊட்டியில மக்கள் சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்த விமர்சனம் இப்போ மிக பெரும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அது குறித்தும் பேசலாம். வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் ஒரு ஜென்சி போராட்டமா, இப்படி ஒரு போராட்டமோ, ஒரு மிக பெரும் இந்த மாதிரியான போராட்ட கலவரங்கள் எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லோரின் ஒரு மனநிலையாக எப்பயுமே இருக்கும். அதாவது நம்ம தொடர்ந்து அந்த அச்சுறுத்தலே, ஐயோ இப்படி ஒரு போராட்டம் வந்துருமே அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்ம வாழலை. பட் நேபாளத்தில் நடக்கும்போதோ இல்லை அண்டை மாநிலங்கள் எங்கேயாவது நடக்கும்போதோ நமக்கு இந்த அச்சம் என்ன நடக்கணும், ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு ஒரு அச்சம். ஒரு சாதாரண மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும், இப்படிலாம் நடக்குதே நேபாளத்தில், இவ்வளோ பேர் அங்கே சிலரோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு தோணும். ஆனால் இளைஞர்கள் இந்த அளவுக்கு போராடி ஊழலை ஒழிக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வையும் தோணும். ஆனால் இந்தியா அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும். ஆனால் அதில் ஒரு கல் விழுந்திருக்கிறது. அதற்கு காரணமாகவும் இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இருக்காங்க. அதை டீட்டெயிலாக பேசும்போது உங்களுக்கே அது புரிய வரும். லடாக்ல போராட்டம் வெடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக அங்கே போராட்டம் வெடித்து கொண்டு இருக்கிறது. அந்த போராட்ட கலவரத்தில் ரொம்ப அமைதியாகவே உண்ணாவிரத போராட்டமாக தான் அதை தொடங்கியிருக்காங்க. அந்த போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட பலரினுடைய உடல்நிலை மிக மோசமாக சென்றிருக்கிறது. இதை இவ்வளவு பேர் அந்த கோரிக்கைகளை பற்றியும் நம்ம பேசுவோம். இவ்வளோ பேர் உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களே அப்படின்னு அரசு செவிசாய்க்காம தொடர்ந்து மௌனம் காத்து 10 நாட்களுக்கு பிறகு 12வது நாள் போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ரெடி. அதுவும் எப்போ அந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கலான்னா, அடுத்த மாதம் 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கலான்னா, உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க அது வரைக்கும்? ஏன் இந்த கால தாமதம்? இல்லை ரொம்ப உதாசீனப்படுத்துறது, உங்களெல்லாம் மதிக்கிறதாவே கிடையாது மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல, அப்படி ஒரு எண்ணம் தான் இதில் எனக்கு வெளிப்படுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. சரி, லடாக்ல எதற்காக இந்த போராட்டம்? கிட்டத்தட்ட 15 நாட்களாக இந்த போராட்டம் லடாக்ல நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர் ஒரு சூழலியர் ஆர்வலர், கல்வியாளர், தொடர்ந்து சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சோனம் வாங்சோங் அப்படிங்கிற நபர் தான் முதல்ல இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். ஏன் இந்த போராட்டம், எதற்காக, அவங்க கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, லடாக் தனி மாநில அந்தஸ்து வேணும், இந்த யூனியன் பிரதேசம் வேணாம், எங்களுக்கு துணைநிலை ஆளுநருடைய ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிறதா அவங்களுடைய கோரிக்கைகளா இருக்கு. சரி, இது இப்பதான் இருந்திருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வருடமாவே இந்த கோரிக்கைகள் அப்பப்போ போராட்டங்கள்ல இறங்குறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ந்து அங்க இருக்கு. ஒரு அமைதியான சூழலே இல்லை. சரி, இது ஏன் இந்த கோரிக்கைகள்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, 2019 ஜம்மு காஷ்மீர், லே லடாக் இதை தனி மாநில அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்தின் படி இருந்த ஜம்மு காஷ்மீரை அந்த சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 நீக்கி ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறது இந்த மத்திய அரசு. மத்தியில் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க? பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்களும் பிரதமராக இருந்த மோடி அவர்களும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாங்க. ஏன் இதை நம்ம அவங்கள மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே உள்துறை அமைச்சகத்தின் கீழே வர்றதுனால நம்ம அதை பேசுறோம். தனி மாநில அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்து பெற்றிருந்த ஜம்மு காஷ்மீரை அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கி யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர், லடாக்கை பிரிக்கிறாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும், அதாவது இன்னைக்கு நாங்கள் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறோம், யூனியன் பிரதேசங்களாக கன்வெர்ட் பண்றோம், ஆனால் கூடிய விரைவில் உங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் இந்த அரசு அவங்கள யூனியன் பிரதேசங்களா பிரிக்கிறாங்க. ஆனால் கொடுத்து 6 வருடங்கள் ஆகியும் அவங்களுக்கான ஒரு மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது இல்லை. இப்போ மாநில அந்தஸ்துனா என்னென்ன வசதிகள் இருக்கு? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு. நம்ம சுய மாநிலம் வேணும், எங்களுக்கு நாங்கள் சுயமாக மாநில ஆட்சி வேணும், மாநில முன்னுரிமை வேணும், சுயமாக நாங்கள் எங்கள் மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை, எங்கள் திட்டங்களை, அதாவது கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதையே தமிழகம் எதிர்க்கிறது.
தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நீட் வந்துச்சு. நீட்டால எத்தனை உயிர்கள் பலி போய் இருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்படி மாநில அந்தஸ்திற்கு ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட எப்போ திமுக நீதி கட்சியிலிருந்து திமுக உருவானதுலேருந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு. நம்ம வந்து எங்கேயோ அப்பயே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அதனால நம்மலாம் வந்து ஆரம்பத்திலேயே குரல் கொடுத்ததுனால நம்ம தலையை வெட்டாம அப்படியே போயிட்டு இருக்கிறது அரசியல் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி. ஆனா ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணும்போதே வந்து அங்கே பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்தது. ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு போராட்டங்கள் நடக்கும், தொடர்ந்து நடக்கும். அங்கே ஜம்மு காஷ்மீரில் ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 370 வந்து ரத்து செய்யப்பட்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு சேஃபான பிளேஸாக இருக்குது. அங்கே வந்து நீங்கள்லாம் யார் வேணாலும் இடத்த வாங்கி போட்டு குவிங்க, ஜம்மு காஷ்மீருக்கு டூர் போங்க, ஜம்மு காஷ்மீரில் இடம் வாங்கணும்னா 1 சென்ட் ₹1 தான் அப்படின்லாம் கூவி கூவி வித்தது இந்த மத்திய அரசு. அங்கே யாரெல்லாம் இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ மிக பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் இருக்காங்களே அவங்கெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லடாக் விஷயத்துக்கு வருவோம். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடணும். உங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஜம்மு காஷ்மீர் என்ன நடக்குது அப்படின்னா இடங்களை வாங்கி ஒரு 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 சென்ட் ₹1 பார்த்துக்கோங்க எவ்வளோ சீப்புனப்ப அங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது. அப்போது அங்கே வாங்கி போட்டு இந்த பெரும் முதலாளிகளாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. இதற்கு எதிராக அங்கேயும் ஜம்மு காஷ்மீரிலும் பல போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. அதே போல் லடாக்லையும் யூனியன் பிரதேசமாக லடாக்கை கன்வெர்ட் பண்ணிட்டு கடந்த வருடம் ஜம்மு காஷ்மீர்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஆனா இங்க சட்டமன்றமே கிடையாது. துணைநிலை ஆளுநருடைய ஆட்சியிலே தான், அதாவது மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த யூனியன் பிரதேசத்தை கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அவருடைய கீழே தான் அந்த வந்து ஆட்சி நடக்குது. ஆட்சினா சட்டமன்றம் இருக்காது, எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவரோட கண்ட்ரோல்ல அந்த யூனியன் பிரதேசம் இருக்கிறது. அப்படிதான் அங்க ஒரு சூழல் இருக்கிறது. எதுனாலும் அது வந்து மன்னராட்சி, கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சி மாதிரி தான் அது. ஸோ அப்படி இருக்கிறத அந்த மக்கள் விரும்பலை. எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து 5 வருடமாக வலியுறுத்திட்டு இருக்காங்க. வாக்குறுதி கொடுத்தீங்களே, செய்தீர்களா அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அப்பப்போ போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன அப்படின்னா கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிற அந்த சமூக போராளி, இயற்கையில் ஆர்வலர், கல்வியாளர் இந்த முறை வந்து பின்வாங்கக்கூடாது, தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து நம்ம நேபாளில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் புரட்சி, ஜென்சி போராட்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. இது போல நம்மும் வந்து போராட்டத்தை எடுக்கிறது 10 நாட்களில் முடிக்கிறது இப்படி இல்லாமல் இந்த முறை போராட்டத்தை முன்னெடுத்து பல அமைப்புகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒத்த கோரிக்கையோட போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ச்சியாக நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இதை தொடர வேண்டும், வெற்றி வாகை சூட வேண்டும்ங்கிற ஒரு முடிவு ஆலோசனையெல்லாம் கலந்து ஆலோசனைலாம் பண்ணிட்டு இதை வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்படிங்கும் போதே அரசு வந்து தீர்மானிச்சிருக்கோம் இல்லையா, இதை எப்படி வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அந்த வகையில தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க போகுது. இப்போதைய சூழல் என்ன அப்படின்னா கலவரம் பூண்டு, அதாவது அமைதியாக உண்ணாவிரத இந்த போராட்டத்தை வந்து இவ்வளோ பிளான் பண்ணி இப்போ இவ்வளோ திட்டமிட்டு கொண்டு போனாலும் நேபாளில் ஜென்சி அவங்க வந்து இளைஞர்கள் பண்ணியது தவறு. எந்த போராட்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் அமைதியான முறையில் போராடணும் அப்படின்னு அந்த சோனம் வாங்சுக் வந்து தொடர்ந்து 10-12 நாட்களாக அமைதியாக உண்ணாவிரத போராட்டமாக ரொம்ப அமைதியாகவே அவங்கள முழக்கங்களை எடுத்து வச்சு போராடிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது, யார் மேலேயும் குற்றச்சாட்டை மத்திய அரசு முன்வைக்க முடியாது இல்லையா. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமைதியாக போய் கொண்டிருந்த அந்த போராட்டத்தில் பலர் வந்து மருத்துவமனையில் போய் உடல்நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆகும்போது மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்றாங்க. சரி, எப்போ தயார் அப்படின்னா அக்டோபர் 6 பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்றாங்க. அப்போது ஏற்கனவே 15 நாள் ஆச்சு, 13 நாள் ஆகுது, 15 நாள் ஆக போகுது கரெக்டாக. அப்படிங்கும்போது பலர் மருத்துவமனையில் இருக்கும்போது இன்னும் அக்டோபர் 6க்கு எவ்வளோ டேட்ஸ் இருக்குது நீங்களே பாருங்கள். அப்போ இன்னும் எத்தனை பேர் எத்தனை பேருடைய உயிர் போகும்னே தெரியல அந்த உண்ணாவிரத போராட்டத்தில். இது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போராட்டக்காரர்கள் வந்து கோரிக்கையை வச்சு முன்னெடுக்கும் போது காவல்துறையினரை வச்சு அமைதியான வழியில் போயிட்டு இருந்த போராட்டத்தை காவல்துறையினரை வச்சு தண்ணீர் இதை பீச்சி அடிப்பதும் இந்த புகைக்குண்டுகளை வீச்சு அடிப்பதும் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தவனையே போராட்டக்காரர்கள் ஆக்ரோஷமாயிருக்காங்க. அவங்களும் வந்து தடி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தடி கையில் போராட்டத்தின் போது தடி எடுப்பது அப்படிங்கிறது வந்து மிக தவறு, அது எந்த கோரிக்கையாக இருந்தாலும். ஆனால் இப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்க வேறு வழி இல்லாமல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 15 நாட்களாக அமைதியான வழியில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர் படை இன்னைக்கு கையில் தடி எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அதற்கான சூழல் எப்படி இருந்ததுன்னு அந்த கலவரத்தில் அங்கே நின்று பார்த்தா தானே நமக்கு தெரியும்.
ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும் இங்கே. இன்னொன்று என்ன இருக்குன்னா, இந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 4 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. போலீஸ்கார், அதாவது காவல்துறையினருடைய துப்பாக்கிச் சூட்டால உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் இன்னும் மீண்டும் அங்க வந்து ஒரு கலவர சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு மத்திய அரசினுடைய தகவல் என்னவா இருக்கு? கருத்து என்னவா இருக்குன்னா, அவங்க வந்து அமைதியான வழியில போராடல. அவங்க போராட்டக்காரர்கள் அல்ல, கலவரக்காரர்கள் அப்படின்னு அவங்க வந்து கலவரத்த தூண்டுபவர்கள் அவங்க. இந்த சோனம் வாங்சூன் வந்து அமைதியான முறையில போராடல. அதாவது 15 நாட்கள் வந்து அமைதியான முறையில உண்ணாவிரத விரதம் இருந்தார். இந்த போராட்டத்த தூண்டும் விதமாக அதாவது அக்டோபர் 6ல வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கிறது. அதுவே மிக காலதாமதம். ஆனாலும் கூட இந்த போராட்டக்காரர்கள் அதையும் ஏன் இந்த காலதாமதம், ஏன் இவ்வளவு உதாசீனம் அப்படிங்கிற முழக்கங்களையும் முன்வைக்கும்போது, காவல்துறையினர் வந்து அவங்க மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அடிப்பது, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது தான் அங்க வந்து அது மாறி இருக்கு. கையில தடி எடுப்பது போல ஒரு சூழல் மாறி இருக்கு. ஆனா கூட இது யார் வேணுமென்றே பண்ணுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிருக்கும். அமைதியான முறையில போராட்டம் போனா அக்டோபர் 6ல பேச்சுவார்த்தை நடத்தணும். கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய சூழல் வரும். 5 வருடமாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பின்வாங்கல அப்படிங்கும்போது, நியாயமான கோரிக்கையாக இருந்தா அரசு செவிசாய்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? நியாயமான கோரிக்கை இவங்க வலியுறுத்துறாங்க. இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்னவா இருக்குன்னா, கார்ப்பரேட்டுகளுக்கு மிக குறைந்த விலையில நிலங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அதுபோக லடாக் பகுதியிலும் சரி, ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும் சரி, வேலையில்லா திண்டாட்டங்கள் ரொம்ப இளைஞர்கள் மத்தியில இருக்கு. அதனால அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க வாழ்வியலை நகர்த்துவதற்கு. இன்னொன்னு என்னன்னா, இயற்கை வளங்கள் ரொம்ப கொள்ளையடிக்கப்படுகிறது. லடாக்ல எல்லாம் வந்து அவ்வளவு ஆழமான இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதாவது இமயமலை போலவே ஒரு பகுதிகள் எல்லாம் இருக்கும். நம்ம காட்சிகள்லாம் பார்த்தா தெரியும். அங்க இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படிங்கிற முழக்கங்களோட அந்த போஸ்டர்ஸோட அதையெல்லாம் போட்டோ எடுத்து இளைஞர்கள் வந்து போராடுறாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை திசை திருப்புவது எப்படி அப்படின்னு யோசிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 4 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இதோடு முற்றுப்புள்ளி வேண்டும் இந்த உயிர் பலிக்கு அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கைகளா இருக்கிறது. அவங்களுடைய கோரிக்கைகள் இதுவாக தான் இருக்குது. இதுல என்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. ஸோ இது ஏன் இந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணணும்? அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் பேசணும். ஏன் அப்படின்னா, யூனியன் டெரிட்டரியா மாத்தினதுலேருந்து தான் இந்த இஷ்யூ ஆரம்பிக்குது. ஜம்மு காஷ்மீரில் வந்து டூரிஸ்ட் போங்க, அது டூரிஸ்ட் பிளேஸு, சுற்றுலா போங்க, சேஃபாக இருக்குது அப்படி இப்படின்லாம் வந்து மத்திய அரசு வந்து பல்வேறு முறை நம்பிக்கை வாக்குறுதிகளை கொடுத்து அவங்களே சுற்றுலாவுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி சுற்றுலாவுக்கு போனவங்க எப்படி வந்து அநியாயமாக அங்கே குடும்பத்தினர் முன்னாடியே கிட்டத்தட்ட 22 பேர் உயிரிழந்தாங்க. பகல்காம் தாக்குதலை நம்மளால யாராலையுமே மறக்க முடியாது. அப்போது மத்திய அரசு நீங்கள் வந்து ஒரு தனி மாநிலமாக இருந்ததை பிரித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறீங்க. எங்கள் சூழலில் அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது, நீங்கள் சுற்றுலா போங்கன்றீங்க. அங்கே நிலத்தை வாங்கி போடுங்க, அங்கே போய் குடியிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கள நம்பி போனால் 22 உயிர்கள் வந்து கண்ணு முன்னு தெரியாமல் சுட்டு உயிரிழந்து போகிறாங்க. அதற்கு பிறகு இப்போ பல்வேறு சம்பவங்கள் நடந்து நம்ம அதை பற்றி பேச வேணாம். அப்போது நீங்கள் தானே எல்லாத்துக்குமே பொறுப்பு. அதை விட்டுட்டு எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு கேட்குறவங்கள முடக்குவது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஜென்சி போராட்டமாக இருந்தாலும் சரி, என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்தியாவிற்கு இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அவங்களுடைய கோரிக்கைகளும் நியாயமானது. இதற்கு அரசு கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும். மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கறதா ஒரு நல்ல அரசாக இருக்கும். ஒரு துணைநிலை ஆளுநரை போட்டுட்டு மன்னராட்சி போல செயல்படுவது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது இந்தியாவினுடைய ஜென்சி போராட்டம் ஒரு நல்ல தீர்வை நோக்கி போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம், பேசலாம். 2வது விஷயமா நம்ம பேசுறது வந்து எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இல்லையா? அந்த சுற்றுப்பயணத்தில் போயிட்டு, அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றுப்பயணத்தில் போயிட்டு ஊட்டியில் பேசும்போது ஒரு வார்த்தை பேசுகிறார். என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி உடையுது, திமுக கூட்டணி சிதறது, காங்கிரஸ் திமுகவில் உட்கட்சி மோதல், காங்கிரஸ்குள்ளேயே உட்கட்சி மோதல் இருக்குது, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படுது அப்படின்லாம் பேசிட்டு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் கேட்குறாரு, முன்னாள் மாநில தலைவர் அழகிரி கேட்குறாரு. என்ன கேட்குறேன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும், 2026 தேர்தலில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும், நாங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு கூட்டணிக்கு ஆதரவாக இருப்போம், உங்களோட மேடையில் சரிசமமாக அமருவோம், ஆனால் நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் உங்களுக்கு சரிசமமாக அமரக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்குலாம் போய் அவர் பேசியிருக்காரு. இந்த சூழல் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு சரியான சூழல் தான், அதனால தான் நாங்கள் கேட்குறோம், கூட்டணி பலத்தால் தான் திமுக வெற்றி பெறுது அப்படின்னு கூட்டணியில் இருந்து கொண்டே அழகிரி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான பிறகு காங்கிரசினுடைய தற்போதைய மாநில தலைவரான செல்வ பிறந்தகை அவர்களை நோக்கி செய்தியாளர்கள் படையெடுக்கவும் அவர் சொன்னக்கூடிய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா,
காங்கிரஸ் தலைமையோ ராகுல் காந்தி அவர்களோ எனக்கு வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் 26 நோக்கி போகும்போது நீங்க திமுகவில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேளுங்க, அதிக தொகுதிகளை கேளுங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு அழுத்தம் கொடுக்கப்படலை. அதனால இதை பத்தி பிறகு பேசுவோம், அங்கிருந்து எந்த அழுத்தமும் வராத வரைக்கும் நான் அந்த கோரிக்கையை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன பின்ன இது வந்து ஒரு 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 வாக்குமுறனோட தான் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. கரூர் மாவட்டத்தில் வந்து மகளிர் அணி தலைவராக இருந்த கவிதா அப்படிங்கிறவங்க வந்து திமுகவில் வந்து இணைஞ்சது, அது ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இப்படி போய்கொண்டு இருக்கிற சூழலில் வந்து முன்னாள் தலைவரான KS அழகிரி அவர்கள் வந்து பேட்டி மேலே பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு சூழலில் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கையில் எடுத்துக்கிட்டு திமுக கூட்டணியில் விரிசல், காங்கிரஸ் உட்கட்சி முதல் அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா அது அவருக்கு சாதகமாக இருக்கும் இல்லையா? பேசும்போது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தான் இப்போ வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிருக்கு. என்ன அப்படின்னா, செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து, அதாவது முன்னாள் தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணுன்ற அக்கறையில் பேசுறாரு. ஆனால் இன்னாள் தலைவரான செல்வ பிறந்தகை அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையான இதோட இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. அவர் வந்து திமுக அடிவரடியாக தான் இருக்காரு. ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் ஆரம்பத்திலேருந்தே காங்கிரஸ்ல பயணிச்சவர் இல்லை. அவர் வந்து பல கட்சி மாறி வந்தவர் இல்லையா? இப்போ பிச்சைக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, ஒட்டு போட்ட சட்டையை போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்காரு. உண்மையாகவே ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நபர் பொது வெளியில் இப்படி பேசியிருக்க வேண்டாம். யாரா இருந்தாலும் பேசியிருக்க வேண்டாம். அது போக எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர் இப்படி பேசியிருக்க வேண்டாம் தான். அதற்கு செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவரிடத்திலிருந்தும் பதிலடி வந்திருக்கிறது. இது ஒரு ஹாட் டாபிக்கா இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. காரசாரமான பதிலடியை செல்வ பிறந்தகை அவர்கள் வச்சிருக்காங்க. என்ன நடக்குது, இது அடுத்தபடியாக எங்க முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சியில் ஆரம்ப காலத்திலேருந்து ரொம்ப பல்வேறு விமர்சனங்களை வச்சுட்டு வர்றாரு. அதுல ஒண்ணுதான் இது. ஆனா அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது தவறாக வந்து சேர்ந்திருக்கிறது அவர் வாயிலிருந்து. இது தவறு. அதற்கான எதிர்வினைகள் தான் வந்துகிட்டு இருக்கு. கூட்டணி தர்மத்தை மீறுகிறது அப்படின்னு அந்த கரூர் மகிழா காங்கிரஸ் தலைவி கவிதா அவர்கள் வந்து திமுகவில் இணைந்ததை பற்றி ஒரு கருத்தும் வந்து ஜோதிமணி MP அவர்கள் ரொம்ப கடுமையாகவே வச்சிருக்காங்க. அப்படியான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் இன்னொரு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.